ஒரு பிளாட் பிளஸ் வில்லா ஒரே இடத்துல அவங்களே வீடு கட்டி கொடுக்க போறாங்க ஓன் பிளாட்ல. அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு வண்டலூர் பக்கத்துல உரகடம் ஆட்டோமொபைல் ஏரியா இந்த மாதிரி ஏரியாவில் உங்களுக்கு ஒரு வீடு பார்க்கணும் நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக உதவும். ஏன்னா ஜஸ்ட் 75 lakhs தான் இதோட பட்ஜெட்டு. லேண்டு பிளஸ் வீடு நீங்க வாங்குறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்க சுத்தி பார்க்கலாம். கம்ப்ளீட்லி ரெசிடென்சியல் ஏரியா, நியூவா பில்ட் ஆயிட்டே இருக்கு. லேண்டு 1100 square feet வரும். ஓகே. பில்டப் ஏரியா 1000 square feet. ஓகே. அண்ட் இது டிடிசி அப்ரூவ்டு. டிடிசிபி அப்ரூவ்டு. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு பிளாட் ப்ளஸ் வில்லா ஒரே இடத்துல அவங்களே வீடு கட்டி கொடுக்க போகிறாங்க ஓன் பிளாட்டில். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது எந்த இடத்துல லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு, என்ன டீட்டெயில்ஸ், சரௌண்டிங்ஸில் என்னென்ன உங்களுக்கு லொக்காலிட்டிஸில் ஹைலைட்ஸ்லாம் இருக்குது, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு தமிழ் ரியல் எஸ்டேட் நியூஸ் சேனல். நான் உங்கள் சுப்ராஜ். இந்த இடம் வந்து உங்களை தாம்பரத்தை அடுத்த வண்டலூர்லேருந்து ஒரு ரைட் எடுத்தீங்க அப்படின்னா வண்டலூர் வாலாஜாபாத் ரோடுன்னு போகும். மெயின் ரோடு அது ஆக்சுவலாக ஸ்டேட் ஹைவே. உங்களுக்கு இதில் டுவர்ட்ஸ் வந்து உங்களுக்கு காஞ்சிபுரம் வரைக்கும் போகும். இதில் ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் வந்து உங்களுக்கு மணிவாக்கம் ஜங்ஷன். அப்படியே டுவர்ட்ஸ் வந்து உங்களுக்கு மணிமலை ஜங்ஷன் வந்தீங்கன்னா ஆல்ரெடிப்பட்டியான்னு ஒரு டீ ஷாப் இருக்கும். அங்கேருந்து ஜஸ்ட் 2 minutes ஆல்வின் ஸ்கூல் பக்கத்துலேயே ஒரு லெஃப்ட் போகும். இப்போவே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அந்த லெஃப்ட் எடுத்து உள்ள ஒரு 100 to 150 மீட்டர் வந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எடுக்கும். அந்த ஃபர்ஸ்ட் லெஃப்ட் கரெக்டாக அந்த ரோடு எக்ஸாக்டாக வந்து உள்ள முருகாத்தம்மன் கோயிலுக்கு போகிற ஸ்ட்ரீட். அந்த கரெக்டாக டெட் எண்ட்ல முருகாத்தம்மன் கோயிலுக்கும் முன்னாடி ஒரு ரைட் எடுத்தீங்கன்னா அதுதான் இந்த ஸ்ட்ரீட்டு. இந்த ஸ்ட்ரீட்ல தான் அது அமைஞ்சிருக்கு அந்த டெட் எண்ட்ல. இந்த இடம் வந்து ஒரு சூப்பரான லொகேஷன். சப்போஸ் உங்களுக்கு வண்டலூர் பக்கத்துல உரகடம் ஆட்டோமொபைல் ஏரியா இந்த மாதிரி ஏரியாவில் உங்களுக்கு ஒரு வீடு பார்க்கணும் நீங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக உதவும். ஏன்னா ஜஸ்ட் 75 lakhs தான் இதோட பட்ஜெட். இந்த இடத்துல நீங்க ஒரு லேண்டு பிளஸ் வீடு நீங்க வாங்குறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்க சுத்தி பார்க்கலாம். கம்ப்ளீட்லி ரெசிடென்சியல் ஏரியா, நியூவா பில்ட் ஆயிட்டே இருக்கு. இங்க பக்கத்துல முக்கியமான ஹைலைட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் மெயின் ஜங்ஷன். உங்களுக்கு எக்மோரை ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த 2 yearsல தாம்பரம் தான் சவுத்துக்கு போற ட்ரெயின் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஒர்க்கிங் ஏரியான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீராம் கேட்வே இருக்கு, ஜோகோ பக்கத்துல இருக்கு, மஹேந்திரா சிட்டி இங்கேருந்து ஒரு ரூட் இருக்கு. இங்கேருந்து ஜோகோ எவ்வளவு தூரமோ அதே தூரம் தான் உங்களுக்கு மஹேந்திரா சிட்டியும். ஸோ மஹேந்திரா சிட்டியில் ஒர்க் பண்றவங்களும் இங்கே வாங்கி போடலாம். பிளஸ் உரகடம் ஆட்டோமொபைல் ஏரியாவும் ரொம்ப ரொம்ப பக்கம். இங்கே ஸ்கூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்வின் தான் இங்கே மெயின் ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல்ஸ் இது எல்லாமே நான் ஸ்க்ரீனில் போடுறேன். ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கே ஐடியா இருக்கும். ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, ஒர்க்கிங் லொக்கேஷன்ஸு எல்லாமே நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு இந்த ஸ்ட்ரீட்லேருந்து வந்தீங்கன்னா ஸோ டெட் அண்ட் கார்னர் பிளாட். உங்களுக்கு கார்னர் பிளாட்னாவே உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து கட்டிக்கலாம். உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக நம்ம இப்படி ஒரு சூப்பரான ஏரியாவில், ப்ளசண்டான ஏரியாவில் உங்களுக்கு ஹைலி அப்ரிஷியேட் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. உங்களுக்கு வீடு ஆல்ரெடி வந்து கட்டி வந்திருக்காங்களா, உங்களோட பட்ஜெட் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 75 lakhs இருந்தால் போதும். லேண்டு ப்ளஸ் வீடு, அந்த வீடோட டீட்டெயில்ஸ் இது எல்லாமே ஓனர்ஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். இந்த வீடு என்ன மாதிரி கட்டி கொடுக்க போகிறாங்க, ஸ்கொயர் ஃபீட் என்ன இருக்குது, எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அவங்கள்ட்ட கேட்கலாம். ஸோ தட் இன்னமும் உங்களுக்கு வந்து ட்ரஸ்ட் அதிகமாகும். ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்டையுமே இங்கே கவர் பண்ணிட்டோம் பிரதர். இப்போ இதோட ஏரியா வந்து உங்களுக்கு 1100 square feet சொன்னீங்க. பில்டப் ஏரியா என்ன, இதுல பிரைஸ் என்ன வரும், அந்த பிரைஸ் இன்க்ளூடிங் பிளாட் பிளஸ் வீடா, இதெல்லாம் சொன்னீங்க நல்லா இருக்கும். லேண்டு 1100 square feet வரும். ஓகே. பில்டப் ஏரியா 1000 square feet. ஓகே. அண்ட் இது டிடிசி அப்ரூவ்டு. டிடிசிபி அப்ரூவ்டு. ஸோ உங்களுக்கு A to Z ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்து எல்லாமே பக்கத்துல நாங்கள் பண்ணி தரோம். லோன் உங்களுக்கு நாங்களே வாங்கி தரோம். உங்களுக்கு லோன் போகணும் எங்ககிட்ட இவ்வளோனா நாங்களே லோன் உங்களுக்கு அப்ரூவ் பண்ணி தரோம். பிரச்சனை இல்லை. அதுக்கும் பக்காவா இருக்கு. பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கு. ஸோ பட்டாதான் இருக்கு, அப்ரூவ்டு எல்லாமே இருக்கு. ஸோ ஒரு அதுல எந்த வரையும் இல்லை. அதுவும் நாங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்தீங்கன்னா நாங்கள் நேரில் எல்லாமே உட்கார வச்சு காமிக்கிறோம். ஓகே. அதுவும் பிரச்சனை இருக்காது. அண்ட் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணணும்னாலும் ஓகே, உங்களுக்கு எனக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணால் நான் அதுவும் பிளான் பண்ணி தரேன். உங்களுக்கு பிளான் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு இப்படி தான் வேணும்னு சொல்லி கஸ்டமைஸ் பண்ணி அதுக்கப்புறமா நாங்கள் பில்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுலேயே எந்த ஒரு வரியும் இல்லை. ஓகே. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் உங்களுக்கு ஃபுல்லாகவே எப்படி வேணுமோ எல்லாமே நாங்கள் மாற்றி கொடுப்போம். இப்போ லேண்டு ப்ளஸ் வீடோட சேர்த்து நீங்கள் சொல்கிறீங்க இப்போ சொன்ன எல்லாமே. ஸோ இதோட அமௌண்ட் எவ்வளோ? இதோட அமௌண்ட் டோட்டலாக 75 lakhs. எஸ். ரெசிடென்சியல் ஏரியாவில் ஏன்னா ஆல்ரெடி ஃபுல்லாகவே ஆயிடுச்சு. இந்த ரோட்டில் ஒரு 3 பிளாட் தான் மிச்சமே இருக்குது. இந்த கார்னர் பிளாட்டு மெயினாக, அப்புறம் இந்த ஆப்போசிட்டில் ஒன்று இருக்குது, அப்புறம் அங்கே ஒன்று இருக்குது. உங்களுக்கு இது மட்டும் தான். ஸோ எவ்வளோ சீக்கிரம் கிராப் பண்ண முடியுமோ நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க. இந்த 75 lakhsல உங்களுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு தேவையானது பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிடுவாங்க. உங்களுக்கு 1100 square feetல 1000 square feet உங்களுக்கு பில்டப் ஏரியா சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க. G+1 வேணும்னா கூட அவங்க உங்களை வந்து பண்ணி கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா கஸ்டமைஸ் வேணும்னாலும் நீங்கள் அவங்கள்ட்ட அழகாக கேட்கலாம். அண்ட் இதை தாண்டி நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் அவங்களோட ஓன் கான்டாக்ட் நம்பர் தான், கம்பெனியோட ஓன் கான்டாக்ட் நம்பர். இதில் மீடியேட்டர், புரோக்கரேஜ் எதுவுமே இல்லை. நீங்கள் எனி டைம் நீங்கள் கால் பண்ணலாம். யூஸ்வலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஒரு லேண்டோட ஸ்கொயர் ஃபீட் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3200 3500 போயிட்டு இருக்கு. இந்த ப்ரைஸ் ஏன் அதிகமாச்சு அப்படின்னா உங்களுக்கு கேசாகரன், பிரைம் ரோஸ், ரூபி, கோட்டியாடு, ஆல்வின் ஸ்கூல், இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரப்போகுது. இந்த மாதிரி அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. லேண்டு மட்டுமே உங்களுக்கு 35 lakhsலேருந்து அவ்வளோ வரும். ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் வாங்க போறீங்க அப்படின்னா. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு 3200 ஒரு 3500. எனக்குமே ஒரு இடத்துல நீங்கள் கார்னர் பிளாட் வாங்குறீங்கன்னா அதுக்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 250 rupees எக்ஸ்ட்ரா தான் வைப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல அந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்டு உங்களுக்கு 75 lakhsல கிரவுண்டு, அந்த பிளாட்டு, உங்களுக்கு வீடு, அதுவும் உங்களுக்கு G+ஆக வேணும்னா எக்ஸ்ட்ரா கஸ்டமைஸ் வேணும்னாலும் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. இவ்வளோ எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்குது. இப்படி ஒரு ஹாட்ஸ்பாட் ஏரியாவில் உங்களுக்கு வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா அவங்கள வந்து கால் பண்ணி சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இதே மாதிரி உங்களோட இது கன்ஸ்ட்ரக்ஷனில் உங்களுக்கு வண்டலூர், மன்னிவாக்கம், கூடுவாஞ்சேரி, கீழ்கட்லி, வேளச்சேரி, ஸோ ஓன் லேண்டில் ஓன் பிளாட்டில் வீடு கட்டி கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஏரியாவில் உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். சென்னையில் எங்கேனாலும் கட்டி கொடுக்கலாம், அந்த ஏரியா தான் இல்லை. ஓகேம்மா, சென்னையில் எங்கேனாலும். சார் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. See you next video. Thank you.